செவ்வாய் கிரகத்தை ஆய்வு பண்ணதுல ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. செவ்வாய் கிரகத்துல இருந்த தண்ணீர் என்ன ஆனது, அதற்கான விடை கிடைத்திருக்கிறது. 400 கோடி வருடங்களுக்கு முன்பு ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அன்றைய தினத்திலிருந்து செவ்வாய் கிரகத்திற்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அப்படி செவ்வாய் கிரகத்தையே அழிவுக்கு உள்ளாக்கிய மரண ரகசியம் என்ன, வாங்க பார்க்கலாம். சமீபத்திய ஆய்வுகள்ல ஒரு அதிரடியான தகவல் கிடைச்சிருக்கு. செவ்வாய் கிரகத்துல ஏற்படுற ராட்சத புழுதி புயல்கள் ஒரு மின் உயர்த்தி மாதிரி செயல்பட்டு, அதாவது ஒரு லிப்ட் மாதிரி அந்த புழுதி புயல் அப்படியே மேல் நோக்கி அடிச்சு அங்கிருந்த நீராவிய வளிமண்டலத்தோட மேல் பகுதிக்கு தள்ளி விண்வெளியில கரைச்சு வெளியேற்றிடுச்சு. இப்படிதான் ஒரு செழிப்பான கிரகம் புழுதி காடா மாறி இருக்கு. ஆனா இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னா, வளிமண்டலத்தில் இருந்த அந்த நீராவி காணாமல் போச்சே தவிர செவ்வாயின் மேற்பரப்பில் இருந்த தண்ணீர் வட தென் துருவங்களில் உறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எரிமலை குழம்பு உள்ளே செல்லும் பாதை வழியாக தண்ணி சென்று செவ்வாயின் அடியில் இது பனிக்கட்டிகளாக உறைந்திருக்கிறது. இது செவ்வாய்க்கு நாம் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் போது ஒரு நல்ல செய்தியாக விஞ்ஞானிகளால பார்க்கப்படுது. இப்படி எரிமலை குழம்பு நிலத்தடியில் செல்லக்கூடிய வழித்தடத்தை லாவா டியூப்னு சொல்றாங்க. அதுக்கு உள்ள இருக்க குகைகள் பூமியில இருக்க குகைகளை விட 100 மடங்கு பெரிய குகைகளா இருக்கலாம்னு சொல்றாங்க. எதிர்காலத்துல ஒருவேளை மனுஷங்க செவ்வாய்க்கு போனா அந்த குகைகளுக்குள்ள தங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. சரி, செவ்வாய் கிரகத்துல தான் சுவாசிக்க ஆக்சிஜனே இல்லையே, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சோதனை அடிப்படையில ஆக்சிஜனை எப்படி செயற்கையாக உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கருவி அனுப்பியிருக்காங்க. அது என்ன பார்க்கலாம். நாசாவோட மாக்ஸி கருவி வெற்றிகரமா செவ்வாய் கிரகத்துல இருக்க கார்பன் டை ஆக்சைட ஆக்சிஜனா மாத்தி இருக்கு. சின்ன அளவுல செஞ்சிருந்தா கூட ஒரு நம்பிக்கையை இது உருவாக்கி இருக்கு. இதை நம்பிதான் எலன் மஸ்க் மிகப்பெரிய அளவுல பணத்தை இதுல கொட்டிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் ராக்கெட் மூலமா 2050க்குள்ள 1,00,000 பேரை அங்க குடியேத்தி ஒரு பிளான் பி உலகத்தையே உருவாக்குறதுக்கு எலன் மஸ்க் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புல இருக்கக்கூடிய புழுதி 400 கோடி வருடங்களாக அடித்த தொடர் புழுதி புயல்களினால் உருவானது. அந்த மண்டலம் இப்ப என்ன ஆய்வு பண்றாங்கன்னா, அந்த புழுதி மண்டலத்துக்கு அடியில யாராவது ஏலியன்ஸ் இருக்காங்களா, உயிரினங்கள் இருக்குதா அப்படின்னு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த கட்ட நாசாவோட ஆய்வுகள்ல அவங்க உயிரினங்களை தான் தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது என்ன தோணுது, செவ்வாய் கிரகத்துல ஒரு பிளான் பி பண்றது இருக்கட்டும், இந்த பூமியை என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணுது இல்லையா? பூமியை எந்த அளவுக்கு நாசப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாசப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா செவ்வாய் கிரகத்துல என்ன நடந்திருக்கு, அந்த செவ்வாய் கிரகத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய நெருப்பு குழம்பு குளிர்ந்ததுனால அங்கிருந்த மின்காந்த புலன்கள் செயலிழந்து போச்சு. அதனாலதான் வளிமண்டலம் இன்றைக்கு காற்று இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்ததா மாறி இருக்கு. அங்க மழை இல்லை, தண்ணி இல்லை. இதுதான் பிரச்சனை. ஒரு கிரகத்திற்கு என்ன நடந்தது என்று தெரிந்த பிறகும் இந்த பூமியை பாதுகாக்காமல் நாம் இதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். செவ்வாய் கிரகத்தை பற்றி ஒரு செய்தி வரும்பொழுதும் நம்ம பூமியை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சேர்த்தே சிந்திக்க வேண்டியிருக்கு.